ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சாஃப்டான பரோட்டா தான். ஹோட்டலில் மட்டும்தான் சாஃப்டாக சாப்பிட முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இன்றைக்கி உங்களுக்காக நான் சாஃப்டான பரோட்டா தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்ச பரோட்டாவை 2 கையால் பிச்சு போட்டு அதுக்கு மேலே கோழி செட்டிநாடு சுக்கா ஊற்றி சாப்பிட்டோம்னா ஆகா, சொல்ல வார்த்தையே இல்லை, அமிர்தமாக இருக்கும். ரொம்ப செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். நார்மல் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஃப்ளேவர்ட் ஆயில் இருக்கக்கூடாது. நார்மலான ஆயில் ஊற்றிட்டு கையிலே ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆயில் எல்லாமே நல்லா பேட்டரில் மிக்ஸ் ஆகி நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை நான் ஒரு டம்ளர் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த கையில் இந்த மணிக்கட்டு இருக்குள்ள, இதை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாவை அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராகவும் வரும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை அந்த டோ மேலே நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தை நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி, அதாவது தண்ணி லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, போட்டு ஒரு 2 hours ரெஸ்ட்டு விட்டுட்டு 2 hours கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோ நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கவுண்டர் டாப்பை நல்லா ஃப்ரெஷ்ஷான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கவுண்டர் டாப் மேலே அந்த டோவை போட்டு நல்லா கையிலேயே அமுக்கி பிணைஞ்சிருங்க. இப்போது பால் ரெடி பண்ணணும், பரோட்டாக்கான பால். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த தம் ஃபிங்கர் 2யுமே அந்த பேட்டருக்குள்ளே தள்ளி எடுத்தீங்கன்னா சூப்பராக டோ ரெடி ஆயிரும். மாவு உருண்டையாக வந்துடும். எதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, மாவில் விரிசல் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரோட்டா நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் திருப்பியும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி எனக்கு ஒரு 6 பீசஸ் கிடச்சிச்சு. அதை ஃபுல்லாக நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களால் கையிலே ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சால் கூட இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இதை ஃபுல்லாக ஸ்ட்ரிக்கு மாதிரி எடுத்து நல்லா கையிலே இப்படி சுற்றி விட்டு மறுபடியும் கவுண்டர் டாப்பில் போட்டு கையிலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இந்த பரோட்டாவில் செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படின்னா, கையிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு நைஃப் எடுத்து நல்லா இப்போ நான் காட்டுற மாதிரி கோடாக போட்டு நல்லா உருட்டி அதையும் நல்லா நீளமாக எடுத்து கையிலே சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டிங்கனால இது ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க முடியலன்னா இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரோட்டாவை போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிரும். அப்புறம் இன்னொன்று, அந்த கோழி செட்டிநாடு சுக்காவோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.